நபி கடுகடுத்தார் எதுக்குன்னு தெரியணுமா? நம்ம சேனல் பெல் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருக்குரான் கூறும் கதைகள். முஹம்மது நபி இயல்பிலேயே மென்மையானவர், இலகிய குணமுடையவர். அவர் ஒருமுறை கடுகடுத்தார், முகம் சுழித்தார். அதற்காக அவர் அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்டார். அவர் யாருக்காக, ஏன் கண்டிக்கப்பட்டார் தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவுக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம இது நம்ம ஆடியோ பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. ஏன் கண்டிக்கப்பட்டா தெரியுமா? முஹம்மது நபி வாழ்ந்த சமூகத்தில் சாதி வேறுபாடு ஆழமாக வேரூன்றி காணப்பட்டது. சிலர் தம்மை உயர்சாதி என்று கூறிக்கொண்டு பெரும் அடக்குமுறையை கையாண்டு வந்தனர். முஹம்மது நபி ஒருவனே தேவன் என்று போதித்ததை கூட அவர்களில் சிலரால் ஜீரணிக்க முடிந்தது. ஆனால் ஒன்றே குலம் என்கிறாரே, உயர்சாதியான எம்மையும் இந்த கீழ் சாதிகளையும் சரிசமமாக ஆக்க பார்க்கின்றாரே என்பதைத்தான் அவர்களால் ஜீரணிக்க முடியாதிருந்தது. முஹம்மதே, நீங்கள் கூறுவதை நாம் ஏற்கலாம். ஆனால் இந்த கீழ்சாதிகளுடன் சரிசமமாக எம்மால் இருக்க முடியாது. எமக்கென தனியாகவும் அவர்களுக்கு வேறாகவும் நீங்கள் மார்க்கம் சொன்னால் நீங்கள் கூறுவதை நாம் ஏற்கலாம் என்று கூறினர். முஹம்மது நபியவர்கள் கூட இவர்கள் கூறுவது போல் செய்து அவர்கள் சத்தியத்தை ஏற்ற பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சமத்துவத்தை உருவாக்கினால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். இவ்வாறு உயர்சாதியினருடன் பேசிக் கொண்டிருக்கும் போது கண்பார்வை இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளியான அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் அந்த வழியில் வந்தார். முஹம்மது நபியின் குரலை கேட்ட அவர் ஆர்வத்துடன் வந்து முஹம்மது நபியுடன் பேச ஆரம்பித்தார். அவரோ பார்வையற்றவர். சூழ்நிலையை அவரால் புரிய முடியாது. முஹம்மது நபி யாருடன் உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதும் அவருக்கு தெரியாது. எனவே அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, குறையும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் முஹம்மது நபி முகம் சுளித்தார். இந்த மனிதர் இப்போது வந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே, இவர் என்னுடன் எப்போது வேண்டுமானாலும் பேசலாமே என்று அவர் பேச்சை புறக்கணித்தார். முஹம்மது நபி முகம் சுளித்தது அவருக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா? உடனே முஹம்மது நபியை கண்டித்து திருமறை வசனங்கள் அருளப்பட்டன. பொதுவாக குர்ஆன் வசனங்கள் முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் நேரிடையாக பேசுபவையாகவே அமைந்திருக்கும். ஆனால் முஹம்மது நபியை கண்டிக்கும் இந்த வசனங்கள் அவரை பார்த்து பேசுவதாக அமையாமல் மக்களை பார்த்து செய்தியை சொல்கிறது. முஹம்மது நபியை படர்க்கையாக வைத்து அல்லாஹ் பேசுகின்றான். சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முஹம்மது நபியை படர்க்கையாக வைத்து அல்லாஹ் பேசுகின்றான். தன்னிடம் பார்வையற்ற அவர் வந்தபோது இவர் கடுகடுத்தார். அவரை புறக்கணித்தார். வந்த இவர் தூயவராக இருக்கலாம், நீர் கூறுவதை கேட்டு தன்னை திருத்திக் கொள்பவராக இருக்கலாம். ஆனால் மார்க்க போதனை தேவை இல்லை என நினைக்கும் இந்த உயர்சாதிக்காரர்களை தேடிச் சென்று நீர் மார்க்கம் சொல்கிறீர். சாதிவெறி பிடித்த இவர்கள் திருந்தாவிட்டால் உம்மீது எந்த குற்றமும் இல்லை. இதோ உம்மிடம் மார்க்கம் கேட்க ஓடோடி வந்த இந்த பார்வையற்றவர் இறைவனை அஞ்சும் சுபாவம் உள்ளவர். அவரை நீர் அலட்சியம் செய்கிறீர். இது தவறு. திருக்குரான் ஒரு அறிவுரை. விரும்பியவர் அதிலிருந்து படிப்பினை பெறட்டும் என ஒரு அத்தியாயம் இறங்கியது. சாதாரண ஒரு பார்வையற்றவருக்காக முஹம்மது நபி கண்டிக்கப்பட்டார். இந்நிகழ்வுக்கு பின்னர் முஹம்மது நபி இவரை அதிகம் கண்ணியப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு நிமிஷம், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. முஹம்மது நபி போர்க்களங்களுக்கு செல்லும் போது மதீனா பள்ளியில் தனது இடத்திலிருந்து தொழுகை நடத்தும் முக்கிய பொறுப்பை முஹம்மது நபி இந்த பார்வையற்ற சஹாபியிடம் அளிப்பார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு மதிப்பளித்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் இஸ்லாத்தில் சாதி வேறுபாடு அடியோடழிக்கப்பட்டது. அல்லாவின் முன்னிலையில் இறை தூதரும் தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதரும் சரிசமமாக பார்க்கப்படுவார் என்ற நீதி கூறப்பட்டது. முஹம்மது நபி உயர் பண்பு உறுதி செய்யப்பட்டது. இவருக்காக தன்னை கண்டித்தானே என அவரை பழிவாங்க அவர் முற்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குரான் முஹம்மது நபியின் நூல் அல்ல, அது இறைவேதம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. திருக்குரானில் 80வது அத்தியாயம் அபச கடுகடுத்தார் என்பதாகும். அதுதான் இந்த சம்பவம் குறித்து கூறும் குரானின் வசனங்களாகும். நாமும் சாதி வேறுபாடு பார்க்காமல் மனிதர்களை சரிசமமாக மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிற சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாம் உரிமை வழங்கி நமது உடன்பிறப்புகளாக மதித்து அவர்களுடன் இணைந்து வாழ வேண்டும். இதோட இந்த வீடியோ முடியுது. திருக்குரான் மூலம் உங்கள் வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியும். இந்த பாட்காஸ்ட் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண விரும்புனா இந்த ஆடியோ பதிவு பகிர்ந்துக்கோங்க. மேலும் நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.